வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன் சகோதரன் எங்கே? அவனுக்கு என்ன செய்தாய் என்ற தேவனின் கேள்விக்கு விளக்கம் அறிவோமா? பிரியமானவர்களே, நாம் ஆதியாகமம் புத்தகத்தை படித்து வருகிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் ஆரம்பங்களின் ஒரு சிலவற்றை நாம் படித்தோம். இன்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்தை துவங்குவதற்கு முன்பாக ஆதியாகம புத்தகம் எழுதப்பட்ட நோக்கத்தை ஒரு முறை நினைவுக்கு கொண்டு வருவோம். ஒரு நாளும் நாம் நம் கண்ணோட்டத்தை மறந்து போகக்கூடாது. ஆதியாகமம் ஆரம்பம் எப்படி இருந்தது என்று கூறுகிறது. நமக்கு ஆரம்பங்கள் பற்றி விளக்கங்கள் கொடுக்க கடமைப்பட்டதினால் அல்ல, ஆனால் தேவன் அவை இன்றும் எப்படி இருக்கின்றன என்பதை நமக்கு கூறுவதற்காகவே அவை அன்று எப்படி இருந்தது என்று ஆரம்பங்களை பற்றி கூறியுள்ளார். தேவன் திருமணம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் அன்று எப்படி இருந்தது என்று கூறுகிறார். பாவம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்று பாவம் எவ்வாறாக உலகத்தில் பிரவேசித்தது என்று கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே தேவன் மனிதனோடு அன்று தொடர்பு கொண்டது போல இன்றும் தொடர்பு கொள்கிறவர் என்பதை நமக்கு கூறுகிறார். மனிதன் பாவத்தில் விழுந்தவுடனே தேவன் அவனை தேடி வருகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? உனக்கு சொன்னது யார் என்பது போன்ற கேள்விகளை கேட்கிறார். 3ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கும் மிக முக்கியமான காரியங்களை இது விளக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றும் தேவன் நம்மை தேடுகிறார். தேவன் நம்மோடு தொடர்பு கொள்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படும் அநேக அனுபவங்களை நாம் புரிந்து கொள்வோம். குறிப்பாக வாழ்க்கையின் திருப்பு முனைகள், சோக நிகழ்ச்சிகள் போன்றவற்றை புரிந்து கொள்வோம். அநேக சோக நிகழ்ச்சிகள் போன்ற திருப்பு முனைகள் யாவும் நம்மை சிந்திக்க செய்யும் அனுபவங்களாகும். இந்த திருப்பு முனைகள் தேவன் நம்மை தேடி வரும், நம்மோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கும், நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் திருப்பு முனைகளாகும். நாம் எப்படி இருக்கிறோம் என்றும் நாம் இருக்க வேண்டிய இடம் எது என்றும் நம்மை சிந்திக்க செய்யும் அனுபவங்களாகும். பல வருடங்களுக்கு முன் விமானப்படையிலே ஒரு அதிகாரி தன்னுடைய விமான ஓட்டுநர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களுக்கு விமானம் ஓட்டும் போது வழி தப்பி போனால் என்ன செய்ய வேண்டும் என்று 5 குறிப்புகளை கற்றுக் கொடுத்தார். இந்த 5 காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது அறிக்கையிடு என்பதாகும். முதலாவது நீ வழி தப்பி விட்டாய் என்பதை அறிக்கையிட வேண்டும் என்பதாகும். நீ வழி தப்பி விட்டாய் என்பதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் தவறான திசையில் இன்னும் அதிக தூரம் வழி தப்பி சென்று விடுவாய். ஆதலால் அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டியது ஆகாயத்தில் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மேலே ஏறிவிட்டால் எரிபொருள் அதிகம் தேவைப்படாது. மேலும் உயர சென்றால் தொலைத்தொடர்பு எளிதில் கிடைக்கும். ஆதலால் இரண்டாவது ஆகாயத்தில் மேல் நோக்கி செல்ல வேண்டும். மூன்றாவது எரிபொருள் மிச்சப்படுத்துவது. வழி தப்பி விட்டோம் என்று தெரிந்தால் எரிபொருள் நஷ்டப்படுத்தக்கூடாது, மிச்சப்படுத்த வேண்டும். வழி தப்பிவிட்டால் நான் வேகமாக செல்கிறேன், நன்றாக ஓட்டுகிறேன் என்றெல்லாம் கூற முடியாது. விசையை குறைத்து எரிபொருளை வேண்டிய மட்டும் மிச்சப்படுத்த வேண்டும். 4வது 5வது திருப்பு முனைகள் மிகவும் முக்கியமானது. 4வது நினைவுபடுத்த வேண்டியது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதாகும். பாதை தவறிவிட்டோம் என்றதும் செய்ய வேண்டியது
சமினி கோபுரத்துடன் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும். கோபுரம் சிறிய புள்ளி போல காணப்படும் வரைக்கும் கோபுரத்துடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். 5ஆவதாக இணங்க வேண்டும். கோபுரத்திலிருந்து வரும் உத்தரவுகளுக்கு இணங்க வேண்டும். அறிக்கை செய், ஏறிச்செல், மிச்சப்படுத்து, தொடர்பு கொள், இணங்கு ஆகிய இந்த 5 முறைகளும் வழி தப்பிச் செல்லும்போது பயன்படுத்த வேண்டிய திசைமானிகளாகும். இப்போதும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் தேவன் கூற விரும்பியதும் இதுதான். ஆதாம் ஏவாளைப் போல் நாம் வழி தப்பி போகும்போது தேவன் நாம் இங்கு ஆன்மீக திசைமானியை பார்க்க வேண்டும் என்கிறார். வழி தப்பி போகும்போது நான் வழி தப்பி விட்டேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். 2வது, நாம் ஏறி செல்ல வேண்டும். அவருடைய பாதையை நோக்கி செல்ல வேண்டும். நாம் அவரை நோக்கி செல்ல துவங்கும் போது அவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். 3வது, அந்த நேரத்தில் பெரிய பெரிய தீர்மானங்களை நாம் எடுக்கக்கூடாது. எரிபொருளை மிச்சப்படுத்த வேண்டும். அதாவது வழி தப்பி இருக்கும்போது பொறுமையாக காத்திருப்பது நல்லது. சுய தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. இல்லாவிட்டால் தவறான திசையில் வேகமாக செல்வது போல இருக்கும். 4வது, தொடர்பு கொள்ளுதல். தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் வழி தப்பி போனவர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார். இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பின்பாகத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளும்போது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், இணங்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அதன்படி கேட்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் இடம்பெறுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற அதிகம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் சரித்திரத்திலே மீட்புக்கான தேவனுடைய மாபெரும் திட்டம் நிறைவேற துவங்குவதை நாம் காணலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் தனது திட்டத்தை குறித்து சர்ப்பத்திடம், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று கூறுகிறார். இந்த வசனம் என்ன கூறுகிறது என்று புரிந்து கொண்டால் இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உலகத்திற்கு வேறொருவரை தேவன் கொண்டு வரப்போகிறார். அவர் வந்து உலகத்தை சரிப்படுத்துவார் என்று வேதம் குறிப்பிடும் முதல் குறிப்பு இதுதான். மனிதனுடைய வீழ்ச்சியோடு கூட நமக்கு கிடைத்த பின்விளைவு இந்த தீர்க்க தரிசனம். பெண்ணை குறித்தும் ஆணை குறித்தும், ஆண் பெண் இருவரை குறித்தும் கூறப்படும் எதிர்மறையான விளைவுகளையும் இங்கு நாம் பார்க்கிறோம். மிகவும் பரிதாபமான விளைவுகள் இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். தேவனோடு உண்டான பிரிவுதான் அது. ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்தார்கள். தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். பின் விளைவு பயங்கரமாக இருந்தது. அன்று தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் என் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து உங்களுடைய தேவைகளை என் வசனத்திற்கு ஏற்ப பொருள்படுத்தி என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள் என்பதை கற்றுக்கொள்ளாவிட்டால் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று கூறியிருக்கலாம். இந்நாட்களிலும் தேவன் இதைத்தான் கூறுகிறார். கடைசி வசனத்திலே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காக்க சுடர் ஒளி பட்டயத்தை காவலுக்கு வைத்தார் என்று கூறப்படுகிறது. அநேகர் இந்த சுடரொளி பட்டயம் இயேசுதான் என்கிறார்கள். ஆனால் இயேசுவோ நானே வழி, என்னை தவிர வேறு வழி இல்லை என்கிறார். ஆதலால் இந்த சுடரொளி பட்டயம் வேதவசனமாக ஓமானப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். ஏனெனில் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆகவே சரியாக கூற வேண்டுமென்றால் வேத புத்தகம்தான் ஜீவ விருட்சத்துக்கு திரும்ப போகும் ஒரே வழி. நாம் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கு
பாவத்தின் வேறொரு பின்விளைவை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே இந்நாட்களில் நாம் காண்பது போல அன்று உண்டான விரோதத்தை பார்க்கிறோம். இன்றும் விரோதம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே காணப்படுகிறது. நம்மிலே நாம் உயிர் போராட்டம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். கணவன் மனைவிக்கும் இடையே விரோதம், பெற்றோர் பிள்ளைகள் நடுவிலே விரோதம், எங்கும் பகை உணர்வு. இதுபோல இன்னும் எத்தனையோ விரோதங்களை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனைதான். தேவன் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த விரோதம், பகை இவற்றின் உண்மை காரணத்தையும் அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார். அதற்காக 2 சகோதரர்களுடைய சம்பவத்தை உதாரணமாக வைத்து தேவன் நமக்கு இந்த உண்மையை எடுத்துக் கூறுகிறார். நாம் நன்கு அறிந்த காயினும் ஆபேலும் தான் அந்த 2 சகோதரர்கள். காயின் தான் முதலாவது தேவனுக்கு காணிக்கை படைக்க வேண்டும் என்று தீர்மானித்தவன். அவன் நிலத்தை பண்படுத்துகிறவனாக இருந்தபடினாலே அதிலிருந்து விளைபொருளை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக படைத்தான். அவன் சகோதரனாகிய ஆபேல் ஆடு மேய்ப்பனாக இருந்தான். ஆதலால் அவன் ஆட்டை கொண்டு வந்தான். 2 பேரும் காணிக்கையை கொண்டு வந்தார்கள். நாம் கவனித்து படிப்போமானால் தேவன் காயினில் பிரியப்படவில்லை. தேவன் காயின் படைத்த காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் ஆபேலை அங்கீகரித்தார். ஆபேலின் மீது பிரியப்பட்டார். அதனால் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அநேகர் இந்த பகுதியை வாசிக்கும் போது தேவன் ஏன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை தெரியுமா? ஏனெனில் அவன் ஆட்டுக்கடாவை காணிக்கையாக படைக்கவில்லை. ஆதலால் தான் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி இருக்க முடியாது. இந்த நேரத்திலே வேத பாடம் கற்றுக்கொள்ள தேவையான 2 கிரேக்க பதங்கள் உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது எக்ஸிஜிசிஸ், அதாவது ஒரு வசனத்திற்குள் உள்ள எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவது. 2வது ஐசிஜிசிஸ், இது முதல் பதத்திற்கு எதிர்மறையான பதம், அதாவது ஒரு வசனத்துக்குள் இல்லாத அர்த்தங்களை வெளியே கொண்டு வருவது. நாம் ஒருபோதும் ஒரு வசனத்துக்குள் இல்லாத அர்த்தங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது. காயின் ஆபேலின் கதைக்கு நாம் வரும்போது அங்கு இல்லாத ஒன்று என்ன? தேவன் காயினை மந்தையிலிருந்து பலியிடச் சொல்லவில்லை. லேவியராகமத்தில் போஜன பலியையும் தானியத்தையும் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கொண்டு வந்த காணிக்கை இந்த சம்பவத்திற்கு முக்கியமானதல்ல. ஆனால் இங்கு முக்கியமானது என்னவென்றால் அதை செலுத்திய மனிதன்தான். தேவன் படைப்பதை விட படைக்கும் மனிதனை குறித்தே அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவன் எரிச்சல் அடைந்தான், மனசோர்வுற்றான், சகோதரனை கொலை செய்தான். இந்த சரித்திரம் மிகவும் கருத்துள்ள செய்தியை நமக்கு கூறுகிறது. நீங்கள் கோபப்படும்போது உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறதா? எப்போதும் நாம் கோபப்படும் நேரம், நான் ஏன் கோபமாக இருக்கிறேன்? என் கோபத்தின் காரணம் என்ன? உண்மையிலே நான் எதன் மேல் கோபமாக இருக்கிறேன் என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் ஆபேலைப் போல நம்மால் தாக்கப்படும் நபர் நம் கோபத்தின் குறியாக இருக்க மாட்டார். காயின் கோபமாக இருந்தபோது ஆபேல் தற்செயலாக அந்த வழியாக நடந்து போனான். அவன் தாக்கப்பட்டான். கோபம் என்பது மனிதனுக்கு வரும் ஒரு முக்கியமான உணர்ச்சியாகும். நாம் இன்று கோபம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக அன்று தேவன் காயினிடத்தில் அவன் தன்னை புரிந்து கொள்ளச் செய்யும் சில கேள்விகளை கேட்கிறார். கோபம்தான் அநேக விரோத காரியங்களுக்கு மூல காரணம். உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வியை தேவன் கேட்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்பதை கவனியுங்கள். இங்கு 4ஆம் அதிகாரத்தில் உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. காயினே, உன் சகோதரன் ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் எங்கே? அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். நீ ஆபேலிடத்தில் எதற்காக கோபப்பட்டாய்? நீ ஏன் ஆபேலை கொன்றாய் என்று கேட்கிறார். நடந்த சம்பவத்தில் முக்கியமானவை எவை? 7ஆம் வசனம் இந்த சம்பவத்திற்கு மூல வாக்கியமாக அமைகிறது. ஏனெனில் அந்த பிரச்சனைக்கு விடையை இங்கு நாம் பார்க்கிறோம். பிரச்சனையின் முடிவில்
கோபம் நிறைந்த ஒரு மனிதனையும் அவன் கோபத்திற்கு காரணத்தையும் பார்க்கிறோம். கோபத்தை குறித்து சிந்தித்து பார்த்து பிரயோஜனமில்லை. ஏனெனில் காயின் இன்றும் கோபமாக இருக்கிறான். அவனுக்கு உண்மையிலே தேவைப்படுவது இந்த கோபத்தை தீர்க்கும் வழிதான். அவனை பார்த்து தேவன் என்ன கூறுகிறார்? காயினே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அதாவது நீ சரியானதை செய்தால் நீயும் தேவனுக்கு உகந்தவன் ஆக மாட்டாயோ என்கிறார். நீ உனக்குத்தானே உகந்தவனாக காணப்படுவாய். ஆபேலை அடித்து கொள்ளும் வாழ்க்கை உனக்கு தேவையில்லை என்கிறார். இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இதைத்தான் கூறுகிறார். நாம் எப்பொழுதும் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டை உற்று பார்ப்பது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை பார்த்து, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று இயேசு கூறுகிறார். இங்கு இயேசு உண்மையிலேயே இப்படி சில கேள்விகளை எழுப்புகிறார். நீ ஏன் நியாயம் தீர்க்க துடிக்கிறாய்? நீ ஏன் மாய்மாலக்காரனாயிருக்கிறாய்? உன் கண்ணில் ஒரு மர உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை கண்டுபிடிப்பதில் வாழ்நாள் முழுவதும் ஏன் செலவிடுகிறாய் என்கிறார். மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை கண்டுபிடிப்பது என் ஊழியம் என்று கூறிக்கொள்வது பெருமையுள்ள காரியமா? இல்லை. இயேசு அப்படி இருக்கக்கூடாது என்கிறார். அவர் 2 கேள்விகளை கேட்கிறார். முதலாவது கேள்வி, நீ ஏன் மாய்மாலக்காரனாய் இருக்கிறாய் என்பதாகும். 2வது கேள்வி, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை வைத்துக்கொண்டு நீ எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதாகும். அதோடு கூட அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவர் கொடுக்கிறார். இயேசு என்ன கூறுகிறார்? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதலாவது எடு. முதலாவது உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தீர்வை கண்டுபிடி. அப்பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை தெளிவாக பார்க்க முடியும். இயேசு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது என்று கூறவில்லை. ஆனால் முதலாவது நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை சுட்டி காட்டுவதற்கு முன் உன்னுடைய குற்றத்தை நீயே நிதானித்துப் பார். உன் பிரச்சனையை முதலாவது தீர்த்துக்கொள். அப்பொழுது நீ மற்றவர்களுடைய குற்றத்தை காட்டிக் கொடுக்கும் போது மாய்மாலக்காரனாய் இருக்க மாட்டாய் என்கிறார். இதைத்தான் தேவன் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயினை பார்த்து கூறுகிறார். காயினே, நீ இதை செய்தால் அங்கீகாரம் பெற்றவனாய் மாறிவிடுவாய். இதுதான் உன் பிரச்சனையின் ரகசியம் என்கிறார். மனநோய் வைத்தியர்கள் காயினுடைய செய்கை அழுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சியினால் பிறந்தது என்கிறார்கள். அவனுடைய கோபம், எரிச்சல் யார் மேல் இருந்தது? காயினாக்கிய தன்மேல்தான். தான் அங்கீகாரம் பெறவில்லை என்பதை நினைக்கும் போது பைத்தியம் பிடித்தவன் போல் காணப்படுகிறான். காயினுக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று, சரியானவற்றை செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்வது, அல்லது தொடர்ந்து தன் கோபத்தை மற்றவர்கள் மேல் காட்டிக்கொண்டே வாழ்வது. தன்னுடைய கோபத்தை வேறு ஆபேல்கள் மேலும் காட்டி அவர்களை அடித்து கொலை செய்வது. காயினுக்கு தெரிந்தெடுக்கும் உரிமை இருந்தது. நம் எல்லோருக்கும் அந்த உரிமை இப்போதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் காயினை பார்த்து, உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை எடுத்து போடு. நீ அங்கீகரிக்கப்பட்டவனாக மாறு. அப்போது நீ மாய்மலக்காரனாகவோ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனாகவோ இருக்க அவசியமில்லை என்கிறார். ஒரு ஊரிலே 2 படித்த மனிதர்கள் ஒரே கட்டிடத்தில் உள்ள அலுவலகங்களில் பணி செய்தார்கள். அவர்கள் 2 பேரும் ஒரே தொழிலில் ஈடுபட்டவர்கள். காலையில் அவர்கள் ஒரே ஊர்தியில் பயணப்பட்டு ஒரே தானியங்கு ஏணியில் ஏறி அலுவலகத்துக்கு செல்வது வழக்கமாயிருந்தது. ஒருவர் 2வது மாடியிலும் அடுத்தவர் 6வது மாடியிலும் இறங்குவார்கள். இப்படி அநேக நாள் அவர்கள் சேர்ந்து செல்ல நேரிட்டது. ஒரு நாள்
இரண்டாவது மாடியில் இறங்கினவர் இறங்கும்போது திரும்பி மற்றவர் மீது எச்சில் துப்பிவிட்டு சென்றார். மற்றவர் தன் சட்டையை துடைத்து கொண்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார். ஆனால் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. அடுத்த நாளும் அதுபோல நடந்தது. தொடர்ந்து 4 நாட்கள் இப்படி நடந்தது. தன் மீது துப்பிவிட்டு சென்ற மனிதனை பொருட்படுத்தாமல் அந்த மனிதர் தன் சட்டையை துடைத்து கொண்டார். அப்போது தானியங்கு ஏணியை இயக்கினவன், ஐயா, அந்த ஆள் இப்படி செய்யும்போது நீங்கள் துடைத்துவிட்டு சும்மா போகிறீர்களே என்றார். அதற்கு அந்த மனிதர், அது அவருடைய பிரச்சனை. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அவர் மற்றவர்கள் மேல் துப்புகிறார். அது என்னுடைய பிரச்சனை அல்ல. எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நான் மற்றவர்கள் மேல் துப்புவது கிடையாது என்றாராம். இந்த சிறிய கதையில் அந்த மனிதர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நாம் நம்முடைய காரியங்களில் செம்மையாகவும் அங்கீகாரம் பெற்றவர்களாகவும் இருந்தால் நமக்கு ஒருவர் தீங்கு செய்யும் போது அவன் பிரச்சனையினால் நம் மீது கோபப்படுகிறார் என்றும் பிரச்சனையின் மீது நாம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வோம். ஆலோசனைக்காக ஒரு போதகரிடம் ஒரு பெண் வந்து, என் கணவர் எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என்று எப்போதும் என்னை திட்டுகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவருடன் எப்படி வாழ்வது? எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டாள். அப்பொழுது அந்த போதகர் இந்த 2 மனிதர்களின் கதையை கூறி, மகளே, இது அவருடைய பிரச்சனை என்று நீ நினைத்து பார்த்தாயா என்று கேட்டார். சிறிது நேரம் சிந்தித்து பார்த்த அந்த பெண் கண்ணீருடன், சரிதான், இதை இப்படி நான் சிந்தித்து பார்க்கவில்லை. இது அவருடைய பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கும் என்று கூறி தன் கணவனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவுடன் கடந்து சென்றார். நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக நடக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு குற்றமற்றவர்களாய் இருப்போமானால் இந்த வாழ்க்கையில் மாய்மாலக்காரனாகவோ மற்றவர்கள் குற்றங்களை சுட்டிக்காட்டும் வேளையிலும் கோபத்தை உமிழவோ அவசியம் இருக்காது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பாவத்தின் வேறு சில விளைவுகளையும் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 4ஆம் அதிகாரத்தில் தேவனோடு மனிதன் தொடர்பு கொள்ள தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 4ஆம் அதிகாரத்தின் கடைசியில் தேவனோடு மனிதன் தொடர்பு கொள்ள துவங்குவதை நாம் பார்க்கிறோம். அதை ஜெபம் என்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வேத புத்தகத்தில் முதல் ஜெபம் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இதுவரை எல்லாம் தேவனாலே துவங்கப்பட்டவை. அவை தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு வந்தது. ஆனால் இங்கு மனிதன் தேவனுடைய நாமத்தை தொடர்பு கொள்ள துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இன்று ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அன்று ஜெபம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியை தொடர்ச்சி என்று கூறுவோம். வேதத்தின் சரித்திரம் இது. இரட்சகரின் வருகைக்கு சரித்திர ஆதாரங்களை கொடுக்கும் வம்ச வரலாறு இதில் இடம்பெறுகிறது. இதில் சரித்திர தொடர்ச்சியை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரையுள்ள பகுதியை முடிவு என்று கூறலாம். இந்த பகுதியிலே பெருவெள்ளத்தின் சரித்திரத்திலே தேவனுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய குணங்களை குறித்து இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். முதலாவது, தேவன் தனிப்பட்டவரா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். இரண்டாவது, தேவன் உணர்ச்சிகள் உள்ளவரா, அதாவது ஏதாவது உணர முடியுமா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் அன்பாகவே மாத்திரம் இருந்துவிட்டால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய இன்னொரு கேள்வி, தேவன் ஒரே தன்மையுடையவரா அல்லது பல தன்மைகள் உடையவரா? தேவனுக்கு அன்பு செலுத்துவது முடியுமானால் கோபப்பட முடியுமா? தேவன் மனிதனை நேசிக்கிறார். அவர் பூமியை பார்க்கும்போது பாவமும் தீய சக்தியும் தன் அன்புக்கு பாத்திரமான மனித வர்க்கத்தை கெடுத்து நாசமாக்கிறதையும் மனிதனுக்காக அவர் வைத்திருந்த
பெரிய திட்டத்தை குழப்பத்தையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, காயின் தான் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை அறிந்தவுடன் கோபம் கொண்டு அவன் சகோதரனையே அழித்து விடுகிறான். அவன் தேவன் கொடுத்திருக்கும் நோக்கத்தை மறந்துவிட்டான். நன்மை செய்வதே தேவனின் நோக்கமாயிருக்கிறது. நாமும் பிறருக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்வேன் என்று பொருத்தனை செய்வோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.